ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ஒரு பேபி ஃபுட்டு தாங்க, ரெசிபி தாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ 2 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்டடு 2 இயர்ஸ் உள்ள பேபிஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் நம்ம தேவையில்லாத அந்த கடையில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கெட்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு ஆயிடுவாங்க. நல்லா ஒல்லியாக இருக்கிற குழந்தை கூட நல்லா குண்டாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு குழந்தைங்க வந்து நல்லா பப்ளியாக இருக்கணும் ஆசைப்படுவாங்க. ஸோ அது எப்படி செய்கிறது, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் வந்து நீங்கள் எடுக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் தண்ணியில் வச்சு ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் அவல் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள தூசி ஈசி எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள் கழுவியாச்சு. இப்போ மறுபடியும் இல்லை தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். சீக்கிரமாகவே ஊறிடும் வெள்ளை அவல். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த தண்ணியை. இது வந்து இந்த தண்ணி எதுக்காக நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி இது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட்டு ஊற போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு நைட்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சீக்கிரமாக வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா தண்ணி சூடான பிறகு 2 பேரிச்சம்பழம், ஒரு 3 பாதாம் பருப்பு, ஒரு முந்திரி பருப்பு, இந்த அளவு தான் குவான்டிட்டி கொடுக்கணும். ஸோ பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். பட் முந்திரி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ், அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். ஆல்ரெடி கொதித்த தண்ணி தான். ஸோ போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நான் இதை பாதாம் பருப்பை எடுத்து காட்டுறேன். இதை நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக தோல் வந்து நல்லா ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் நல்லா வெந்துடும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இருக்கிற எல்லா பருப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்து பாதாம் பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா பாதாம் எல்லாமே சேர்த்து அரைச்சோன்னா பாதாம் அவ்வளோ சீக்கிரம் அரையாது. அதனால் பாதாமையும் முந்திரியும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி ஆயிரும். இதோட 2 பேரிச்சம்பழத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அவல் இருக்குல்ல, அதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இது வந்து செய்கிறது வந்து ஒரு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இதில் அவல் சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம ப்ரௌன் சுகர் வேணால் ஆட் பண்ணலாம், இல்லை ஒயிட் சுகர் எது இருக்கோ உங்கள்கிட்ட ஆப்ஷனல் தான் இது. ஸோ ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம், கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து வெயிட் அதிகமாகிறதுன்னு பார்த்தாலே இந்த அவல் நல்லா வெயிட்டு நல்லா கூட்டும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தோல் வந்து ஷைனிங் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம பாதாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டேட்ஸ் வந்து நார்மல், அது அயர்னில் இருக்கிறனால நம்ம இதை சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு நல்ல சத்துள்ள ஐட்டமாக தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பாலோடு நான் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். கொதிக்கனா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு மைல்டாக ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஏன்னா இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணியாக இருக்குது. ஸோ ஒரு கெட்டி பதத்துக்கு வரத்துக்காக நம்ம வந்து ஜஸ்ட்டு இப்படி கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்ம லேசாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி வந்து கீழே பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக நல்லா அப்படியே இது பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாகிடும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock 5 o'clock கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா செமிச்சிரும். அது இல்லை அப்படின்னா மார்னிங் வந்து 11 o'clock கொடுக்கலாம். அந்த டைம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சிரிக்கும். பட் மார்னிங் டிஃபனாக இதை கொடுக்காதீங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம்.
மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வந்து இட்லி நல்லா கொடுங்க. நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டு போடும். ஸோ பாருங்கள், குழந்தை எவ்வளோ தான் ஒல்லியாக இருந்தாலும் இதை கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுறது கண்டிப்பாக தெரியும். இதை கொடுத்த உடனே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி போகிறாங்க, அப்புறம் ரொம்ப டைட்டாக இதாக இருக்குது அப்படின்ற எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகும், 2வது அவங்களுக்கே பழகிரும். அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்புறம் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பியூர் நெய் எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்தாச்சு. அடுப்பெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம நெய் ஊற்றணும். அந்த சூட்லேயே இலக்கம் கொடுத்து கரெக்டாக ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சுவையான டேஸ்டியான ஒன்ஸ் நீங்களே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ 2 இயர்ஸ் பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தாராளமாக கொடுக்கலாம் இது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா ஒரு நல்ல சத்து உள்ளது. ஏன்னா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா திங்ஸும் ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு திங்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.